தமிழக காங்கிரஸ் கட்சியின் நோட்டீஸுக்கு பதிலளிக்க முடியாது என்றும் டெல்லி தலைமைக்கு மட்டுமே கட்டுப்படுவேன் என்றும் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். கார்த்தி சிதம்பரத்துடன் நமது செய்தியாளர் அருண் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். விளக்கம் கொடுத்துட்டேன். தெளிவான விளக்கத்தில் நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய நண்பர்களுக்கு விருந்து அளித்தேன். அந்த விருந்தின் பொழுது காங்கிரஸ் கட்சியின் சின்னங்களையோ அடையாளங்களையோ நான் பயன்படுத்தவில்லை. அங்கு நான் ஆற்றிய உரையை யாராவது முழுமையாக கேட்டிருந்தால், அந்த அர்த்தம் புரிந்திருந்தால் நிச்சயமாக எனக்கு யாரும் நோட்டீஸ் அனுப்பியிருக்க மாட்டார்கள் என்ற விளக்கம் தெளிவாக கூறியிருக்கிறேன். காங்கிரஸ் கட்சியுடைய தலைமைக்கோ கொள்கைகளுக்கோ விரோதமாக நான் எந்த கருத்தையும் நான் சொன்னது கிடையாது. சார், அதாவது அது 200 பேர் கொண்ட கூட்டம், அதனால் அதை அது ஒரு பிரைவேட் பார்ட்டின்னு சொல்ல முடியாதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு தனிப்பட்ட முறையில் கூட்டுகின்ற விருந்திற்கு எத்தனை பேர் வர வேண்டும் என்று ஏதாவது ஒரு லிமிட் இருக்கா? நான் என் நண்பர், எனக்கு 200 நண்பர்கள் இருக்கிறார்கள், 200 நண்பர்கள் வந்தார்கள். 200 பேர் வந்ததுனால அது பிரைவேட் மீட்டிங் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த வாதத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு யாருடனும் பிரச்சனை இல்லை. என்னுடைய கருத்தை நான் ஆழமாக என்னுடைய நண்பரிடம் பதிவு செய்தேன். எனக்கு யாருடனும் பிரச்சனை கிடையாது. சென்னையில் கார்த்தி நடத்திய கூட்டம் பற்றி விளக்கம் அளிக்கப்பட்டால் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு தெரிவிக்கப்படும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன் கூறியுள்ளார். வேண்டுமானாலும் நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை ஐநா சபையே புகழ்ந்திருக்கிறது என்பதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு பல நாடுகளில் இந்த திட்டத்தை இந்தியாவை பார்த்து அவர்கள் பின்பற்றுகின்றார்கள்.